ரெடியா? சர்ச்சுக்கு நேரம் ஆயிட்டு. நான் ரெடி ஆயிட்டமா. என்னங்க நீங்க கிளம்பிட்டீங்களா? சர்ச்சுக்கு வர பாப்பா நேராச்சு சீக்கிரம் போ. என்னங்க இன்னும் கிளம்பலையா? என்னங்க நீங்க நேரமாவது வாங்க போலாம். ஓ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா? என்னங்க சீக்கிரம் கிளம்புங்க. சரி நீங்க போங்க. என்னங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டுமாவது சர்ச்சுக்கு வரலாம்லங்க? நானும் சர்ச்சுக்கு வந்துட்டு சாப்பாடுக்கு என்ன பண்றது? நீங்க போயிட்டு வாங்க சர்ச்சுக்கு. சரி பாப்பா வா நம்ம சர்ச்சுக்கு கிளம்புவோம். தம்பி இன்ஸ்பெக்டர் ஐயா கொடுத்த போட்டோ வந்துட்டா. ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க, ரெடி பண்ணி தரேன். மொபைல்ல ஒரு போட்டோ இருக்கு, பிரிண்ட் போடலாமா? போடலாம் தம்பி. ரொம்ப வெக்கையா இருக்கலாம். ஏசி ஓடுதா? இவ்வளவு வெக்கையா இருந்தா வெட்டிக்கிளி வரதான் செய்யும். வாட்ஸ்அப் நம்பர் சொல்லியா? வாட்ஸ்அப் இல்ல தம்பி, நம்மளோட மெயில் இருந்தா எடுக்க முடியும். மெயில் இருந்தா அனுப்பு, இல்லனா வெளிய போய் எங்கனா எடுத்துங்க. வெளிய போங்க. யார பார்த்து சொல்ற? தல ஒண்ண பார்த்து சொல்லிட்டான் தல. அவன சும்மா விட கூடாது தல. எடுத்து வந்த இடத்துல ஒரே பிரச்சனை ஐயா, உடனே வாங்க. ஏய் உங்க வேலைய எங்கேயும் காமிச்சிட்டீங்களா? வாயா ஸ்டேஷனுக்கு. என்ன பிரதர் நீ சண்டே ஆச்சு, நீ ஏன் சர்ச்சைக்கு போல? கொஞ்சம் வேலை இருந்துச்சு சார், நேரம் இல்லை சார். 24 மணி நேரம் நான் டியூட்டி பார்க்குறேன். நானே சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு என்ன பிரதர்? சர்ச்சுக்கு வந்துருக்கலாமே. அடுத்த வாரத்தில் இருந்தாவது ஒழுங்காக சர்ச்சுக்கு வாங்க. இது என்னோட சின்ன ரெக்வெஸ்ட். சரி சார். ஓகே பிரதர். அவங்க பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுங்க, மற்ற நான் பார்த்துக்கிறேன். வரட்டுமா? ஓகே தேங்க்ஸ் சார். என்னங்க என்னாச்சு? என்னங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நம்ம ஆராதனைக்கு போயிட்டு வந்திருந்தா இப்படி நடந்திருக்குமாங்க? வாங்கங்க பாஸ்டர்ட்ட போய் நம்ம ஜெபம் பண்ணிட்டு வந்துடலாம். சரிம்மா நீங்க எங்க இருங்க, நான் பாஸ்டர்ட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க இருங்க. வாங்க ஸ்டீபன் வாங்க. என்னாச்சு? ஒன்னும் இல்ல பாஸ்டர். இந்த சேர்ல உட்காருங்க. ஸ்டீபன் என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க? பிசினஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை பாஸ்டர். நீங்க ஏன் இன்னைக்கு சர்ச்சுக்கு வரல? கொஞ்சம் பணம் தேவைப்படுது பாஸ்டர், அதான் ஆபீஸ்க்கு போயிட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய சமூகத்துக்கு வராததுனால எவ்வளவு பிரச்சனையை நீங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாளை ஆசரிப்பாயாக என்று வேதம் சொல்கிறது. சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள் என்று சொல்லி எபிரேயர் நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு இந்த ஒரு நாளை ஞாயிற்றுக்கிழமையை நீங்க கர்த்தருக்குன்னு கொடுத்திருந்தீங்கன்னா இந்த 6 நாளைக்குள்ள ஆசீர்வாதம் உங்களை தேடி வந்திருக்கும். இந்த ஒரு நாளை கர்த்தருக்கு கொடுக்காதனால நீங்க கஷ்டப்படுறீங்க. இனி வரும் நாட்கள்ல இப்படி செய்யாம நீங்க தொடர்ந்து ஆராதனைக்கு வந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை பரிபூர்ணமா ஆசீர்வதிப்பார். சரி பாஸ்டர், நீங்க சொல்ற மாதிரியே அப்படியே நடந்துக்கிறேன் பாஸ்டர். ரொம்ப சந்தோஷம். வாங்க ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள தகப்பனே, அருமையான மகனை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, தொடர்ந்து கர்த்தருடைய நாளிலும் உடைய சமூகத்தில் இருக்க ஆண்டவர் கிருபை செய்யும். ஆண்டவரே, இந்த ஒரு நாளை இழந்ததினாலே கர்த்தாவே, மகன் நிறைய ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறார். வரும் நாட்களிலே தொடர்ந்து உம்முடைய சமூகத்துக்கு வர என் ஆண்டவர் கிருபை பாராட்டும். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து மகனை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you, ஸ்டீவன். இந்த குறும்படம் வெளிவருவதற்கு ஒத்துழைத்த கொடுத்து ஜெபித்த உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.